Your Space by David Bates. Okay, so this is for term 1 unit 2, and let us start reading the poem, children. It helps you to say the way of speaking to others. Come on with me, let us read the poem. Okay, children. Now look there, your space, your warm up is given. When you are reading the poem, when you are in a meeting, the situation you have to say. So, what is the situation in a meeting? See, it is formal or informal. மாணவர்களே, formal அப்படின்னா முறையான, informal அப்படின்னா முறையற்ற. ஸோ ஒரு மீட்டிங்கில் நாம் இருக்கோம். அப்போ நாம் வந்து என்ன செய்வோம்? நேராக உட்காந்துக்குவோம், ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குவோம். ரொம்ப மரியாதையாக அங்கே இருக்கிறவங்கள நம்ம வந்து விஷ் பண்ணி அவங்கக்கிட்ட மரியாதையாக பேசுவோம் இல்லையா? ஸோ என்ன பாக்ஸில் நீங்கள் வந்து 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபார்மல், இன்ஃபார்மல். ஸோ சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஃபார்மலாக இருக்கும், முறையாக இருக்கும். கான்வர்சேஷனும் முறையாக இருக்கும். ஓகே, ஸோ with your headmaster, the situation will also be formal, conversation will also be formal. So நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும்னா அந்த given boxesல நீங்க வந்து formal அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்ன செய்யணும்? டிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த given boxes கொடுத்துருக்காங்க இல்லையா இங்க? look here. ஸோ இந்த boxesல formal, இங்கே ஃபார்மல். ஸோ ஹெட் மாஸ்டர் கிட்டேயும் ஃபார்மல் ஃபார்மல் அப்படின்னு டிக் பண்ணிட்டு என்ன சென்டென்சஸ் நம்ம ஃபார்மலாக பேசுவோமோ அதை நம்ம எழுதணும். ஓகே, அண்ட் வித் யோர் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃபார்மலாக பேசுவோமா, இன்ஃபார்மலாக பேசுவோமா? எஸ், இன்ஃபார்மலாக பேசுவோம். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் இன்ஃபார்மல், இந்த 2 பாக்ஸ்லையும் சிச்சுவேஷனுக்கும் இன்ஃபார்மல், கான்வர்சேஷனுக்கும் இன்ஃபார்மல் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? யூ ஷுட் ரைட் யுவர் ஓன் சென்டென்சஸ். எப்படி இன்ஃபார்மலாக நம்ம பேசுவோம் அப்படின்னு நீங்க எழுதணும். Now we are going to read the poem, the very wonderful poem by Bates. Okay, David Bates. Yes, speak gently. It is better far to rule by love than fear. Speak gently, let not harsh words mar the good we might do here. Speak gently, love doth whisper low the woes that true hearts bind, and gently friendship's accents flow. Affection's voice is kind. Speak gently to the little child, its love be sure to gain. Teach it in accents soft and mild, it may not long remain. Speak gently to the young, for they will have enough to bear. Pass through this life as best as they may, it is full of anxious care. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசணும் எப்படி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜென்டிலாக மென்மையாக பேசணும். நாம் see your space அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சில்ட்ரன், உங்களுக்கான இடம், உங்களுக்கான இடைவெளி. ஓகே, விண்வெளி அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஆனால் இங்கே யோர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான இடம். நாம் வாழ்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற மனிதர்களோட நாம் எப்படி பேசணும் அப்படின்னா மென்மையாக பேசணும். ஸோ சாஃப்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசணும். ஓகேவா? ஸோ ஜென்டிலாக பேசணும். யார்கிட்ட அப்படின்னு சொன்னால் எல்லார்கிட்டையும். சின்ன குழந்தைகள் கிட்ட ஜென்டிலாக பேசணும். அப்புறம் வயதான முதியவர்கள் கிட்ட ஜென்டிலாக பேசணும். அதுக்கப்புறம் நம்மள மாதிரி குழந்தைகள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜென்டிலாக பேசணும் அப்படின்னு சொல்றாரு. லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். அந்த ரஃப்பான ரொம்ப கடினமான வார்த்தைகள் ரொம்ப தீமைகளை செய்யும் சில்ட்ரன். அதனால அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம குட் வேர்ட்ஸ், சாஃப்ட் வேர்ட்ஸ் தான் நாம பேசணும். அண்ட் லவ் டத் விஸ்பர். ஸோ அன்பான வார்த்தைகள் பேசும்போது நம்ம எப்படி பேசணும்? மெதுவா, ரகசியம் போல மெதுவா பேசணும். The woes that true hearts bind. ஸோ மென்மையாக நம்ம பேசும்போது தான் உண்மையான இதயங்கள் நம்மை வந்து அன்பாக நேசிக்கும்.
அண்ட் ஆக்சன்ஸ் கூட ரொம்ப அதிகமாக கத்தி ஏற்று பேசக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கு கூட மென்மையாக பேச நாம் வந்து கற்றுக் கொடுக்கணும். அண்ட் லிட்டில் சில்ட்ரனுக்கு கூட எப்படி பேசணும், சாஃப்ட் அண்ட் மைல்டாக பேச நாமளும் கற்றுக் கொடுக்கணும். ஓகே, நம்மை விட சிறியவர்கள் கிட்டையும் என்ன செய்யணும், மெதுவாக மென்மையாக பேசும்போது அவங்க வந்து நம்ம கிட்ட எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஆர்வத்தோட, ஆங்ஷியஸ் கேர், ஆர்வத்தோட நமக்கு ஏதாவதுன்னா கூட அவங்க உதவி செய்வாங்க. Yes, speak gently to the aged one. Grieve not the care own heart. The sands of life are nearly run. Let such in peace depart. So, aged one, முதியவர்கள் கிட்ட கூட நம்ம என்ன செய்யணும், ஜென்டிலா பேசணும். கிரீவ்னா அவங்களே வந்து ரொம்ப துயரத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நிறைய பேர், நிறைய அம்மா அவங்களுடைய மகன் மகள்லாம் கவனிக்கல அப்படின்றதெல்லாம் துயரத்தோட இருப்பாங்க. ஸோ நாம் அன்பா பேசும்போது அவங்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்கிற மாதிரி பேசணும். அண்ட் speak gently, kindly to the poor. Let no harsh tone be heard. They have enough they must endure without an unkind word. So நம் ஏழ்மையா இருக்கிறவங்க, ஏழைகள் கிட்ட கூட கைண்டா ஜென்டிலா பேசணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க துயரத்துல இருக்காங்க. ஒரே ஒரு கடினமான வார்த்தைகள் கூட நம்ம பேசி அவங்களுடைய துயரத்தை அதிகரிக்க கூடாது. Speak gently to the erring. No, they may have toiled in vain. Perchance unkindness made them so. Oh, win them back again. So நாம வந்து ரொம்ப துயரப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே அவங்களே உடம்பு சரியில்லாம துயரப்பட்டு இருக்காங்க, அவங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அன்கைண்ட்னஸா நடத்தணும்னு வச்சுங்களேன், இன்னும் அவங்க வந்து என்ன செய்வாங்க, மேலும் மேலும் துயரப்படுவாங்க, நமக்கு தான் பாவங்கள் வந்து சேரும். அதனால அவர்கள்கிட்டையும் மென்மையாக சாஃப்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அன்பாக பேசி நடந்துக்கணும். அப்ப நமக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸ்பீக் ஜென்ட்லி, he who gave his life to bend man's stubborn will. When elements were in fire strife, said to them, peace be still. So நாம வந்து சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து வாழ்ந்திருப்பாங்க. அவங்க கிட்டயும் நாம என்ன செய்யணும், மென்மையாக பேசி அவர்கள்கிட்ட கூட அவருடைய துயர்களை துடைப்பது போல நாம ரொம்ப அன்பாக பேசி உதவி செய்யணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு சண்டை, ஸ்ட்ரைஃப்னா என்ன, சண்டை நடந்திருந்தா கூட அமைதிப்படுத்தி அதை சரி செய்யணும், ஜென்டிலா பேசி சரி செய்யணும். Speak gently, it is a little thing dropped in the heart's deep well. The good, the joy which it may bring, eternity shall tell. So நாம வந்து சின்ன விஷயம்தான், மென்மையா பேசுறதும் மெதுவாக பேசுறது அன்பாக பேசுறதெல்லாம் ஒரு சிறிய விஷயம்தான். ஆனா நாம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுடைய மனதுல ஆழமாக பதியும். ஸோ நல்லவையெல்லாம் நடக்கும், இன்பங்கள், ரொம்ப சந்தோஷங்கள் கொண்டு வரும் அந்த நல்ல மென்மையான வார்த்தைகள். எட்டர்னிட்டி ஷால் டெல். ஸோ முடிவில்லாத ஒரு அன்பையும் முடிவில்லாத ஒரு நல்ல விஷயங்களையும் கொண்டு வரும் அந்த மென்மையான வார்த்தைகள். ஸோ எப்படி பேசுவீங்க குழந்தைங்களா, ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அன்பா, ரொம்ப அருமையான வார்த்தைகளை மற்றவர்களிடம் நீங்க பேசணும். ஸோ இன்ஃபார்மல் ஸ்பீச், ஃபார்மல் ஸ்பீச்னு இருக்கு. இரண்டிலேயுமே நீங்க ஜென்டில் வேர்ட்ஸை பேசுறதுக்கு நீங்க என்ன செய்யணும், கத்துக்கணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனிருப்ப காய் கவர்ந்தற்று. உலகமே பழங்களால, இனிமையான பழங்களால, இனிமையான வார்த்தைகளால கொட்டி கிடக்குது. ஸோ நாம ஏன் கசப்பான புளிப்பான பழங்களை தேர்ந்தெடுக்கணும், இனிமையான பழங்களை தேர்ந்தெடுப்போம். அதே போலவே இனிமையான சொற்களை தேர்ந்தெடுப்போம். நாம் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மிகுந்த இன்பத்தை தரும், நமக்கும் மிகுந்த இன்பத்தை தரும். நம்மளை என்னைக்குமே யாருமே மறக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் போயம், யோர் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கான இடைவெளியில், உங்களுக்கான நேரத்தில், உங்களுக்கான இடத்தில் மிக மிக அன்பான வார்த்தைகளை பேசி எல்லோரையும் சந்தோஷப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க டேவிட் பேட்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா இந்த போயம். ஓகே, லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன். The first word is harsh. ஹார்ஷ்னா என்னப்பா, கடினமான, ரஃப். டத் அப்படின்னா டஸ்ன்ற பொருள் படும். விஸ்பர் அப்படின்னா என்ன, ரகசியம், லோ வாய்ஸ்ல சொல்றது. ஆக்சென்ட்ஸ், ஆக்சென்ட்ஸ் அப்படின்னா ஏற்ற இறக்கத்தோட அழுத்தி சொல்ற வார்த்தைகள். ஆங்ஷியஸ், feeling worried or showing worry, வருத்தமான. grieve, be sorrowful, துன்பமாக.
depart நம்மை விட்டு அகன்று செல்லக்கூடிய. leave. endure, suffer patiently. so யாருக்கும் தெரியாம மனதுக்குள்ளவே துன்பப்படுறாங்க இல்லையா, அதான் endure. toiled, worked hard. vain, producing no results, waste அப்படின்னு அர்த்தம். stubborn, one refusing to change one's opinion. see, திடமாக தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்களே, திடமாக இருப்பவர்கள். strife அப்படின்னா disagreement, எதையும் ஒத்துக்கொள்ளாதவர்கள். eternity அப்படின்னா முடிவற்ற அப்படின்னு அர்த்தம். ஓகே, now answer the following questions in a sentence. why should we speak gently? ஏன் ஜென்டிலா பேசணும், நான் இப்ப சொன்னேன் இல்லையா. so it gives you more affectionate people. they won't forget you till eternity. what do you infer about speaking with others from this poem? so மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த poem படிச்சிட்ட பிறகு? yes, you should speak gently with others and you should also teach them to speak gently. what are the disadvantages of speaking harshly? ஹார்ஷா நம்ம பேசும்போது என்ன ஆகும்? நிறைய ஃபைட்ஸ் வரும், நம்மள யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது இல்லையா. ஸோ அதை நீங்க போயம்ல போய் தேடி எழுதணும். and how should you speak with old people? old people கிட்ட எப்படி பேசணும்? yes, you should speak gently with old people in order to reduce their grief. so அவங்களுடைய துன்பத்தை குறைப்பது போல் பேச வேண்டும். and the next one, the answers are all already given, children. it is better far to rule by dash than dash. teach it in accents and dash and dash. let no dash don't be dash. okay, so the answers are found in the poem itself, children. you go read the poem, enjoy it and fill the gaps by colored ink pens, children. next one to move is yes. pick out the words which rhyme with given words and write similar rhyming words on your own. ஃபா அப்படின்னா எதோட ரைம் ஆகுது? மா அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்ல, அதோட ஃபார் ரைம் ஆகுது இல்லையா. ஸோ அதோட மட்டும் நீங்க விட்டுறாம என்ன செய்யணும்னா, அதோட உங்களுக்கு தெரிஞ்ச வேற ரைமிங் வேர்டையும் நீங்க அந்த இடத்துல எழுதணும். ஓகேவா? ரைட். அண்ட் ஃபியர், ஃபியருக்கு என்ன வேர்டு வருது? ஹியர் அப்படின்ற ஒரு வேர்டு வருது இல்லையா. எஸ். லோவுக்கு என்ன வேர்டு அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி யூ ஹேவ் டு ரைட் த ரைமிங் வேர்ட் ஃபார் லோ. தென் கைண்டுக்கு பைண்ட் வருது, ரிமெயின்க்கு வெயின் வருது, தே அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன ரைமிங் வேர்ட்ஸ் வருது அப்படின்றத யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். மே அப்படின்ற ரைமிங் வருது. ஸோ அகெயின் ஐம் ரீடிங் ஃபா, ஃபியர், லோ, கைண்ட், ரிமெயின், தே. இதுக்கு இந்த பிளாங்க் ஸ்பேசஸில் போயமில் வர்ற ரைமிங் பேஸை போடணும். அதுக்கு அடுத்த பிளாங்க் ஸ்பேசஸில் உங்களுக்கு என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இதுக்கு ஈக்குவலாக வருதோ அதை நீங்கள் போடணும். ஓகே சில்ட்ரன், it is very very interesting I think. so you fill these gaps in colored ink pencil as task for this week, and so you have to practice this glossaries this week. and also the next question answers, answer the following questions in 1 or 2. this exercise also you have to do it as a homework task, and the next task also you have to do, that is filling the blanks by the given words. okay children, thank you, see you soon, bye bye.